6 kg போட்டிருக்கேன். அந்த வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் எல்லாமே என் பாடியை நோட் பண்ணுறேன். என் வெயிட் அதிகமாகிருக்கு, கழுத்து ஸ்வெல்லிங் ஆகிருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் எந்த ஒர்க்குமே செய்ய முடியல, செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இது எதோட சிம்டம்ஸ்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதுன்னா இது வந்து ஹைப்போதைராய்டிசம். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இது கொஞ்சம் இதை பற்றி தெரியும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் செக் பண்ணலை. எனக்கு வந்து சிம்டம்ஸ் நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பாடியை விட்டால் வந்து செட் ஆகாது. நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸ் நம்ம பார்க்காம யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 2 months முடியாமையும் நான் தான் தனியாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வேலையும் சரி, பாப்பாவை பார்த்துக்கிறதோ சரி. ஸோ என்னோட ஹெல்த்தை நான் தான் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பித்தேன். நல்ல டயட்டை கொண்டு வந்தேன். என் ஃபுட் 3 வேளையும் சாப்பிட்டாலும் அது வந்து என்னென்ன எடுக்கணும் என்னென்ன எடுக்கக்கூடாதுன்னு ப்ரோட்டீன் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். தென் ஜிம் ஜாயின் பண்ணேன். ஜிம் ஜாயின் பண்ணிவிட்டு என் மசில்ஸை வந்து டைட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக 2 weeks தான் ஆகுது. நான் வந்து இப்போது 3 kg கம்மி பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போ நம்ம ஜிம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால வந்து வெயிட் கம்மியாகும் நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. என்னதான் ஜிம் ஜாயின் பண்ணாலுமே நம்ம எடுக்கிற ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக எடுக்கணும், நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ தென் வந்து மசில் வந்து ஜிம் போகிறதுனால டைட்டன் ஆகும். இப்போ வந்து எனக்கு அந்த 2 weeks நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த 2 weeks வந்து எனக்கு வந்து ஒரு அந்த கிரினஸே இல்லை, அந்த மயக்கமே இல்லை. எனக்கு வந்து இம்யூனிட்டி அதிகமானது வந்து எனக்கே தெரியுது. தென் நல்லா 3 liters. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து தண்ணி 1 liter 2 liter குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ கரெக்டாக தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து என்னோட ஹெல்த்தில் கான்ஷியஸாக இப்போ தான் எனக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் கான்ஷியஸாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்ன பிரச்சனைனா அந்த 1 hour எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலாக வீட்லேயும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு நான் வந்து 1 hour வந்து ஜிம்முக்கு போகணும். இப்போது பாப்பாவை பார்த்துக்க ஆள் கிடையாது, யார்கிட்டயா விட்டு தான் போகணும், யாருமே பார்த்துக்க ஆள் கிடையாது. அந்த 1 hour வந்து மார்னிங் வந்து அவன் தூங்கிட்டு இருக்கப்ப தான் போகணும். அந்த டைமில் அவங்க அப்பா இருப்பாங்க, நான் வெளியே லாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நான் வரும்போது அவன் எழுந்துப்பாங்க, அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. இது வந்து ரொட்டீனாக ஒரு 1 week போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் சீக்கிரமாக போகணுன்றதுனால ஒரு 3 days வந்து என்னால் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து மார்னிங்கில் போகவே முடியல. ஆக்சுவலாக 2 days ஜிம்முக்கே போகல. ஏன்னா மார்னிங்